என்று மறை சத்தியமாய் ஓதியிடும். சத்தியம்ங்கிறத வட சொல்லுங்க. இங்க சத்தியம் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள். நாம சில நேரம் ஏதாவது ஒரு உண்மை தெரியணும்னா, நீ சத்தியமா எடுக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அங்க உறுதி என்றும் ஒரு அங்க உண்மை என்ற பொருள்ல வந்தது. இங்க நான் பென்சில் வச்சு எடுத்தியா இல்லையா? ஆமா. சத்தியம்னா கொஞ்சம் தெரியல. பிராமிஸா எடுக்கல, பிராமிஸ் சத்தியம் எடுக்கல, பிராமிஸா எடுக்கல, உண்மை என்ற பொருள். நீங்க அடுத்த வாரம் வகுப்புக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வருவீங்களா? சத்தியமா வருவேன். உறுதி என்று பொருள். இந்த உறுதிக்கு உண்மைக்கு என்னன்னு சொல்ல பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சத்தியம். இந்த இடத்துல உறுதி என்று பொருள். எது உறுதி என்றால், உயிருக்கு இருக்கக்கூடிய அறியாமையாகிய ஆணவமலம் சித்தமலம் வலி இழந்தால் செறிந்திடுவர் என்று மறை ஓதியிடும் என்று காட்டினார். ஞான நூல்கள் சொல்லும். ரொம்ப எளிமையான பாட்டுங்க. ஆக நமக்கு அற வேண்டிய பகுதி சித்தமலம். இப்ப நமக்கு சித்தமலை எதுன்னு தெரிஞ்சாத்தாங்க நீக்கிறக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? ஆனா சித்தமலை என்ன செய்யும் தெரியுமா? அது தன்னை காட்டவே காட்டாது. உமாவதி சிவம் திருவருட்பயன்ல சொல்லுகிறார், இருள் இருக்குது பாருங்க, இருட்டு தெரியும்ல. உலகத்துல இருட்டு தெரியாதவங்களே கிடையாது. எனக்கு நயகரா நீர்வீழ்ச்சி எனக்கு தெரியாது இல்லையா? சில நூல்கள் தெரியாது. ஆனா இருட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த இருட்டு என்ன செய்யும்? அது வருமானால் இருட்டு தெரியும், இருள் மறைச்சு வச்சிருக்க பொருளை காட்டாது. இப்ப இரவு வெளியில போயிட்டு வர்றீங்க, கதவை திறக்கிறீங்க, ஒரே இருட்டு. இப்ப இருட்டுன்னு தெரிஞ்சிருதே, ஆனால் அந்த அறைக்குள்ள இருக்கிற பொருள் தெரியுமா? தெரியாது. டிவி எங்க, சுவிட்ச் எங்க, தண்ணி எங்க, டீபா எங்க, கட்டல் எங்க தெரியாது. இருட்டு தனக்குள்ள இருக்கிற பொருளை மறைச்சு வச்சிருக்குது. அப்ப இருட்டு என்ன செய்யும் என்றால், தன்னை காட்டும், தனக்குள் இருக்கிற பொருளை காட்டாது இல்லையா? ஆனா ஆணவ மலம் இருக்கிறது, தன்னையும் காட்டாது, தனக்குள் இருக்கிற பொருளையும் காட்டாதுன்னு உமாவதேவன் சொல்லுகிறார். ஆமா, ஒரு பொருளும் காட்டாது, உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது என்று ஒரு குறள்ல திருவருட்பயன்ல காட்டுகிறார். நாம கொஞ்சம் விரிவா நாம இன்னும் படிக்கிறதுக்கு சுவாமி அருள் போட்டி வச்சிருக்கிறார். அப்போ சித்தமலம் அற்றார், அறியாமை அற்றார், முத்தியிலே செறிந்திடுவர். செறிந்திடுவருக்கு முன்னால முத்திங்கிற சொல்ல எடுத்துங்க. முத்தியிலே செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதியிடும் தான் என்று நூல்கள் சொல்லும் என்று இந்த திருப்பாடல்ல அருமையாக நமக்கு காட்டினார். இனி 47வது பாடல்ல அண்ணல் திருவடியில் ஆன்மா இணைந்து எப்படி மகிழ்ச்சி அடையும் என்பதை பற்றி காட்டுகிறார். அதாவது ஒளி தரக்கூடிய பொருள்கள்ல சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, நெருப்பு ஒண்ணு. இப்ப சூரியன் சந்திரன் எடுத்துக்குவோம். சூரியன் வெப்பத்தை கொடுக்கும், சந்திரன் குளிர்ச்சியை கொடுக்கும். இது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தானே? சூரியன் வெப்பத்தை கொடுக்கும், சந்திரன் குளிர்ச்சியை கொடுக்கும். வீட்டுல கூட அப்பா சில நேரம் பல நேரம் கண்டிப்பா இருப்பார், அம்மா பல நேரம் குளிர்ச்சியா இருப்பாங்க. ஆனா 2 பேரும் காரியத்தை சாதிப்பாங்க. அம்மா குளிர்ச்சியாவே இருப்பாங்க. இப்ப சூரியன் முன்னால
சந்திரனுடைய ஒளி அதுல கலந்துரும். சந்திரன் சூரியனோட முன்னால நின்னால் சந்திரன் தெரிய மாட்டாரு. யார் தெரிவாங்க? சூரியன் தெரிவார்கள் இல்லையா? அப்போ சூரியனுடைய ஒளியில் சந்திரனுடைய ஒளி ரெண்டும் வேறுபாடில்லாமல் கலந்து நிற்பதை போல உயிர் சிவபெருமானுடைய திருவடியில் வேறுபாடு இன்றி சூரியனைப் போல சிவபெருமானுடைய அருளில் சந்திரனுடைய ஒளி அடங்கியிருப்பதைப் போல ஆன்ம அறிவு அடங்கியிருக்கும். இது இந்த பாடலுடைய கருத்து. பாடலுக்கு போவோம். ஆதவந்தன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி வேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அழுந்தியிடும் கான். ஆதவன், ஆதவன் சூரியன் பேருங்க. தன் சன்னதி, சந்நிதினா முன்புன்னு அர்த்தம். சந்நிதிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? முன்பு. சில பேர் முருகன் சன்னதி, விநாயகர் சன்னதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவன் சன்னதி அப்படின்னா சிவன் முன்பு, முருகன் முன்பு, விநாயகன் முன்பு. சன்னிதானம் அங்க பொருள் வேற. சத் கூட்டல் ஞாசம் சன்னிதானம் அங்க பொருள். உண்மையை சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள். இப்ப சந்நிதியில் சூரியனுடைய சூரியன் முன்பு அம்புலியினார். அம்புலி வடமொழி சொல்தான். ஆனா அம்புலிக்கு சந்திரன் பேர். பிள்ளை தமிழ் பாடுவார்கள். அதுல அம்புலி பருவம்னே ஒரு பருவம். எல்லா பகுதின்னு வச்சிருக்கலாம். அது அப்படியே அம்புலி பருவம்னு வச்சு பழகிட்டாங்க. அம்புலியினார் சோதி. அம்புலிக்கு என்ன பொருள்? சந்திரன். ஆதவன்னா என்ன பொருள்? சூரியன். சூரியன் ஒளி முன்னால அம்புலியினாகிய சந்திரனுடைய ஒளி பேதம் அற நிற்கின்ற பெற்றி போல். பேதம்னா வேறுபாடு. இது சூரிய ஒளி, இது சந்திர ஒளி என்று பிரித்து வாராமல் சூரிய ஒளியில் சந்திர ஒளி சேர்ந்திருப்பதைப் போல. இதே போன பாடல பெற்றி போல் பார்த்தோமல்ல போல நாதாந்தத்து. ஆமா, அதாவது தத்துவங்கள் நாதம் நாதம் முதலா சொல்லப்படுவது. சிவதத்துவங்கள் 5. அதுல நாதம், சிவம், சக்தி அப்படி 5 வரும். அதுல 6 தத்துவங்களையும் கடந்திருக்கக்கூடிய நாத அந்தம். அந்தம்னா கடைசி. அந்த தத்துவங்களை கடந்த அண்ணல் பெருமையில் சிறந்தோன் சிவபெருமான் அவருடைய திருவடியில் ஆன்மா அணைந்து, அணைந்துன்னு சேர்ந்து பொருந்தி இன்பக் கண்ணில் பேரின்பத்தில் அழுந்தியிடும் கலந்து இருக்கும். இப்ப இன்பம், பேரின்பம் ஒரு உயிருக்கு எது தேவை? இன்பம் மட்டும் நினைக்காதீங்க, பேரின்பம். சரி, இன்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன சுவாமி வேறுபாடு? இன்பம்னா கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் துன்பம் வந்தாலும் வரும். நாம ஒருத்தர் நின்றுட்டே இருக்கிறோம், கால் வலிக்கும், சேர் கழிச்சுன்னு வைங்க, அப்பாடா அப்படின்னு கோருமா இல்லையா? இது தியரி. நீங்க வேணா வீட்டுல செஞ்சு பாருங்க. வகுப்பு முடிஞ்ச உடனே 1 மணி நேரம் நில்லுங்க, கால் வலிக்கும். உட்கார்ந்தா அப்பாடா அந்த காலெல்லாம் சுகமா இருக்கும் இல்லையா? அதான் இன்பம். அது எவ்வளவு நேரம் இருக்கும்? 2 மணி நேரம். அப்புறம் என்ன தோணும்? படுத்தா தேவலான்னு இருக்கும். சரிதானா? படுக்கிறவங்க எப்படி இருக்கும்? அப்பா அப்படின்னு ஒரே மகிழ்ச்சியா இருக்கும். அது எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 10 மணி நேரம்.
இப்படி உலகத்துல எல்லாமே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். ஆனா பேரின்பம் என்பது துன்பக்கலப்பில்லாமல் இருப்பது. அந்த பேரின்பமாகிய இன்பத்தில் அழுந்தும் ரொம்ப அருமையா இருப்பது. ஆமா, அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, சில பேர் அவரு நோயில ரொம்ப அழுந்துறாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வலி இல்லாத நேரமே கிடையாது இல்லையா? அதுவே இருக்கிறது. அப்படி இந்த உயிர் பேரின்பத்துல சூரியன் ஒளியும் சந்திரன் ஒளியும் வேறுபாடு இல்லாமல் கலந்திருப்பதைப் போல அந்த பேரின்ப அனுபவத்தில் அழுந்தி இருக்கும். காண், இதை அறிவாயாக. காண்னா அறிவாயாக. காண் என்று சொல்லுங்க என்ன பொருள்? அறிவாயாக. முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. அங்க காண்கனா காண்பாயாக, காண்னா காண்பாயாக, அறிவாயாக. இதுதான் பின்னால சிவஞான போதத்திலேயும் வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளக்காது வெய்யோனை ஆகாத மீன் போல என்று ஒரு மேற்கோளை மெய்கண்ட சிவம் சிவஞான போத வெண்பாவில காட்டுவார். அதை நம்ம அங்க பார்த்துக்குவோம். இப்ப இந்த பாடலுடைய கருத்துப்படி சூரியன் முன்பு சந்திரன், சூரியன் முன்பு அந்த ஒளியில் சந்திரன் ஒளி வேறுபட்டு நில்லாததை போல தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலையில் சிவபெருமானுடைய திருவடியில் ஆன்மா சேர்ந்து ஆன்மா சேர்ந்து பொருந்தி பேரானந்தத்தில் பேரின்பத்தில் மூழ்கியிருக்கும் என்பதை நீ அறிவாயாக என்று 47வது பாடலிலே அருமையாக காட்டியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி, பெருமானுடைய கருணை சென்ற ஒரு 2-3 வகுப்பு என்று கருதுகிறேன். அந்த வகுப்புகளிலே நான் வர இயலவில்லை. அது கவிதாமாவுக்கு கொஞ்சம் காரணம் சொன்னேன். அது என்னுடைய மகள் திருமணம் மார்ச் 1ஆம் தேதி மாசி 17. அம்மா அனுமதி கொடுத்தால் அனைவரும் அந்த அழைப்புதலை பார்க்க செம்புச்சோதிநாதர்ல போடலாம். என்னுடைய அறிக்கையை பார்த்து கொண்டு நீங்க இருந்த இடத்துல இருந்து வாழ்த்தினால் போதும். என்றேனும் ஒரு நாள் கோவை வருவீர்களேயானால் உங்கள் திருவடியை கீழே விழுந்து வணங்கி உங்கள் வாழ்த்தை நான் பெறுவேன். அதால் அந்த பத்திரிகையும் ரொம்ப நான் சிந்தித்து உங்களோடு இது போல வகுப்படுத்ததால சில செய்திகளை, ஒரு மெசேஜ் அது மக்களுக்கு கிடைக்கும் என்று நான் எண்ணி இருக்கிறேன். அம்மா அனுமதி இருந்தால் அதை நீங்க போட்டு விடுங்க. அந்த பணி ஒன்றும் இயல்பாகவே எனக்கு திருக்குட நீராட்டு, வாழ்வியல் சடங்குகள், இந்த வகுப்பு என்று சுவாமி எனக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வகுப்பு தொடங்குற பொழுது கூட கேட்டேன், அதை இறைச்சலான் நாளை காலையில ஒரு திருக்குட நீராட்டு 5:30 மணிக்கு தொடக்கம் இங்க ஒரே ரேடியா போட்டிருக்கிறார்கள் சத்தமா. அதால அறையில இன்னைக்கு எடுத்து விடலாம் என்று எண்ணினேன். சில நேரம் போகிற பொழுது எடுப்பேன். ஆனா இப்படி எல்லாம் எடுத்தாலும் நீங்க பொறுமையா மகிழ்ச்சியோடு கேட்கறீங்க பாருங்க. உங்களுடைய மனசு பெருசு என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி 2 வகுப்புகள் அதன் காரணத்தால வகுப்பெடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து நாம் சிந்திப்போம். ஆமா, என்று உங்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறி, என அணைந்து இன்பம் பகுதி தானே, என்னுடைய மகள் திருமணத்திற்கு எல்லோரும் வர வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் உங்கள் திருவடிக்கு வைத்து இந்த அளவில இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இன்னொரு 4 நிமிடங்கள் இருக்கின்றன. நீங்க ஸ்கிரீன்ல காண்பதை எடுத்துவிட்டால் நண்பர்கள் தெரிவார்கள். யாரேனும் ஐயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அடியனுடைய தண்டனிட்ட வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.